இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஜெய்பீம் அளவுக்கு இடையா ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 5 பேரு மாயமான முறையில காணாம போறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வராரு நம்ம ஹீரோ. படத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் பட்டைய கலப்பும். சரி, என்ன எதுன்னு மத்தபடி படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு திருவிழா ஒண்ணு நடக்குது கோலாகலமா. சில போலீஸ்காரங்க பஸ்ல வரத நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, அவனை கண்டிப்பா பிடிக்கணும், அவனை எங்கேயும் தப்ப விட்டுற கூடாதுன்னு சொல்லி சில போலீஸ்காரங்க அந்த திருவிழா நடந்தது இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தரோட போட்டோவை காமிச்சு இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ வர்கீஸ் தான் இவர் தான். அடுத்து அங்கிருந்து ஏதோ ஒரு வண்டியில போனதா ஏதோ தகவல் கிடைக்குது. அந்த வண்டியை சேஸ் பண்ணி இந்த போலீஸ்காரங்க ஜீப் எடுத்துக்கிட்டு அதே வழியா போயிட்டு இருக்காங்க. போகணும்னா இந்த வழியை தவிர்த்து வேற எந்த வழியில போக முடியாது, அதனால நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணும் சொல்லி ஒரு பக்கம் இந்த போலீஸ்காரங்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வேனுக்குள்ள பின்னாடி மாடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுலதான் நம்ம ஹீரோ பதங்கி போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பதங்கி போயிட்டு இருக்கணும், எதுக்காக போலீஸ்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளோட இந்த பக்கத்துல போயிட்டு இருக்க போலீஸ்காரங்க சரியா அந்த வண்டியை சேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பிடிக்கும் போது கூட நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். தேயில தோட்டமா இருக்குது. ஆனா போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த இடத்த சுத்து போட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது கூட நம்ம ஹீரோ சில பேத்த அடிச்சு துரத்துறாரு. ஆனாலும் தலையில பலமா அடிச்சதால ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாரு. விழும்போது கூட ஏதோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில துப்பாக்கி சூடு நடக்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர மாதிரி காட்டுது. மயக்கம் போட்டு விழுந்த நம்ம ஹீரோவை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கஸ்டடியில வைக்கிறாங்க. கஸ்டடியில வைக்கும் போது இந்த பக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக்கு போனா, காட்டு பகுதியில வாழக்கூடிய மலைவாசி கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, ஒரு பூவை எடுத்துட்டு வந்து பசங்களோட விளையாடிட்டு இருக்கா. அந்த பசங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, அது பெரியவங்களுக்கு கூட சண்டை வருது. அந்த சண்டையில நீங்க எதுக்கு எங்க இடத்துல வந்து வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சண்டை நடக்கும்போது அதே இடத்துல ஒருத்தர் இருக்கிறான். நாம வாழ்றது என்னவோ காட்டு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இதுல ஓ இடம் ஏன் இடம் என்னையா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பேர் மட்டும் இங்க குடிசை போட்டு மலைப்பகுதியில மழைவாழ் மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தேன் எடுக்கிறது, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சமைச்சு சாப்பிடுறது, இவங்களுக்குள்ள ஒரு பாரம்பரிய வழக்கமா திருவிழா கொண்டாடுறது இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மிருகங்கள் மத்தியிலையும் மனுஷங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தலைமுடி அதிகமா இருக்கான் இல்லையா, அவன் அந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கான். அங்க ஏதோ பாக்கு கொட்டை 2 கடிச்சிருக்குது, கீழே விழுந்தது. அதை எடுக்கும் போது அந்த தோட்டத்துக்காரன் இதை எதிர்ச்சியா பாத்துறான். என் காட்டுக்கு எத்தனை தடவை உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே இழுத்துட்டு வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட அங்க இருக்கிற எஸ்ஐ, ஏப்பா இவன் என்னப்பா பண்ணான்னு சொல்லி கேட்ட, இந்த மாதிரி தோட்டத்துல இருக்கிற 2 கொட்டை பாக்க திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது முதல் தடவை கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி திருடி இருக்கான். ஒவ்வொரு தடவை இவனை நாங்க வான் பண்ணி விட்டாலும் இவனுங்க அடங்குற மாதிரி தெரியல, இவனுக்கு இடத்தையே காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் அதோட விலை என்னன்னு கேட்டா சாதா 12 ரூபாய். ஒரு சாதா 12 ரூபாய்க்கு கோர்ட்டு கேஸ்னு ஏறி அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா செலவு ரொம்ப அதிகமாகுது, இதை இப்படியே விட்டுலாம், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி இருக்காங்க. ஆனா இந்த ஊர்க்காரனுங்க இந்த ஆளை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிருக்கானுங்க. இவங்களோட மலைவாழ் கிராமத்துல ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கான். அந்த பொண்ணு தான் வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்காக அடிச்சீங்க, ஏன் அடிச்சீங்க, இந்த அடிக்கிறதுக்கான பதில் எல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் யாரு கொடுத்தது, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி அங்கிருந்து அந்த அம்மாவை இழுத்துட்டு போறாங்க. கேஸ் எதுவும் போடலாமா, கூட்டிட்டு போமான்னு சொல்லி போலீஸ்காரர் அனுப்பி விடுறாரு. இப்ப அந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்தணும், நாம எவ்வளவு நாள் இங்கே இருக்குது, நம்ம உரிமையை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கிறதா சொல்லி இந்த அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. படுத்த படுக்கையா இருக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோவை பத்தி நிறைய டீடைல்ஸ் இந்த போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க. அப்பதான் அவனுங்களுக்கே ஒரு ஷாக், அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து ஒரு ஷாக். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணா, அப்படி என்ன பண்ணிட்டான்னு நம்மள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற சக போலீஸ்காரங்களுக்கு என்ன மேட்டர் அப்படிங்கறது தெரிய வரல. இப்ப ஹீரோவை உட்கார வச்சு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷன், எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போக மாட்டாரு, அப்பா கிடையாது. ஆனா இவர் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறது ஆசை, அதுவும் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய வேலை கிடைச்சாதான் போவா அப்படிங்கிற ஒத்த கால்ல நிக்கிறாரு. அது மாதிரி சின்ன சின்ன கான்ஸ்டபிள் பிசி இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோ போகல. இப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அம்மாவும் திட்டுறாங்க, இப்படியே சுத்திட்டு இருந்தா எப்படிதான் முன்னுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அதே ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. லவ் பண்ற பொண்ணு பேங்க்ல வேலை பார்க்கறா, கேஷியரா. அந்த பொண்ணு கூட போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு செலவுக்கு அப்பப்ப காசை வாங்கிட்டு வர்றது. இப்படி சந்திக்கும் போது கூட அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல எனக்கு அலைன்ஸ் பாத்துறாங்க, மாப்பிள்ள வந்திருக்கு, துபாய் மாப்பிள்ள அப்படிங்கறதுக்காக என் அப்பா கட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதே தான் நீ பல
வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோவோட மாமா இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட ஹீரோக்குன்னு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருக்குது. ஒரு 40 சென்ட் தான் இருக்குது. அதுலயும் வாழை மரத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அத மாமாக்காரர் தான் பாத்துக்கிறாரு. அப்பப்ப இந்த தோட்டத்தை பாத்துக்கிறா, அந்த வேலையாவது கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க மாமா சொல்லும் போது கூட ஆமா அது என்ன பெரிய ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது 40 சென்ட் அதுலயும் வாழை வச்சு அதுல என்னத்த லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அம்மாக்காரங்க சண்டைக்கு வராங்க. இப்ப நீ சாப்பிட்டு இருக்கலையே சாப்பாடு அது அந்த 40 சென்ட்ல இருந்து தான் வருது, என்னோட தையல் தொழில இருந்து வர்றதை வச்சுதான் நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் இந்த மாதிரி பெருசா 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வந்தாதான் விவசாயம் பண்ணுவேன்னு சொல்லி சும்மாவே விட்டுட்டாரு. ஆனா ஒரு பெரிய பேரிடர்ல அவரே இறந்து போயிருக்கிறாரு. இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீயே அதே மாதிரி பண்ணிடாத, ஒழுங்கா ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்காவது போய் என்னோட கஷ்டம் உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் அழுதுட்டு சாப்பிடாம ஏஞ்சி போறாங்க. இது நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. மாமாவும் இப்போதைக்கு ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போப்பா, அதுக்கப்புறம் பெரிய வேலையாக ஏதாவது கிடைச்சதுன்னா போலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் காசை வாங்குறாரு. காசை வாங்கிட்டு அந்த பொண்ணு கூட போகாம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா போறது என்னமோ மாமா கூட சேர்ந்துக்கிட்டு பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது இந்த பொண்ணும் பாத்துறா. பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமா திட்டுறாங்க. சமாதானப்படுத்துறதுக்காக அப்பப்ப பேங்க்குக்கெல்லாம் நம்ம ஹீரோ போவார். இப்படியே இது ரொட்டீனா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுக்கு பிறந்த நாள். அவங்க வீட்டுக்கே அந்த பொண்ணு வர சொல்லி இருக்கிறா. நைட் டைம்ல வீட்டுக்கு யாருக்கு தெரியாம நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை பார்த்து பர்த்டே விஷயம் எல்லாம் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பங்கார இதை பாத்துறான். தூரத்துல இருந்து பார்த்த உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் அவங்க மாமாவையும் வர சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் மர பட்டறைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. அங்க உட்காந்து பேசும்போது உனக்கு என்னடா உத்தியோகம் இருக்குது, என் பொண்ணை நீ எப்பரா வச்சு பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியில் ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட தம்பி சித்தப்பாக்காரரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 40 சென்ட் இடம் வச்சிருக்கிற, அதை வச்சு என்னடா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டதுல கொடுக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. அவமானப்பட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வராரு. இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஒழுங்கா இருந்தா உன்னை ஏன்டா கண்டவன் பேசிட்டு இருக்கலாம், அவங்க அப்பனுக்கு அந்த பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா விருப்பம் அவங்களுக்கு இருந்தா பத்தாது, அந்த பொண்ணுக்கு இருக்குது இல்ல, அது வேலையில இருக்குது இல்ல, அதை வச்சு நான் பாத்துக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட அம்மாக்காரர் திட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கிறதா சொல்லி அம்மாக்காரங்க கொடுத்திருக்காங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா அது ஒரு பிசி போலீஸ்க்கான வேலை கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோக்கு. ஆனா போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட அம்மா கூட அழுதுகிட்டே போய் உட்கார்றாங்க. இப்படி கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் என்னதான் பண்ண போறான்னு தெரியலும் போது இது ஒரு சின்ன வேலை, ஆக்சுவலி போலீஸ் வேலைங்கிறது சாதாரண வேலை கிடையாது, அதுல நான் போய் சேரணும்னா ஓரளவுக்கு சிஏ அளவுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க மாமாக்காரர் தான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, அந்த பொண்ணை கட்டிக்கிறது கூட ஒரு தகுதி வேணும், அது இதுவா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சர்ச்சில் இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிடுறாருன்னா எங்க அப்பா பேச்ச நான் மீற முடியாது, நான் கொஞ்ச நாள் நீ நானும் பேசாம இருப்போம், நீ ஒரு நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வா, அது வரைக்கும் நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அப்ப இவ்வளவு நாளா பழகினது எல்லாமே வேஸ்ட் தானா, நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த வேலையில உன்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு, ஒரு 4-5 பெரிய கேஸ் பிடிச்சினாக்கா ஆட்டோமேட்டிக்கா சிஏ போஸ்டிங் கூட உனக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதுல சேரதா சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அடுத்தது நம்ம ஹீரோ போலீஸ் ட்ரைனிங்ல காமிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அதுல ஒருத்தன் சரக்கு போட்டு பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிச்சிடறான். கோவத்துல அடிச்சதெல்லாம் அங்க இருக்கிற சில போலீஸ்காரர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து டேய் தம்பி இது பாரு, நீ புதுசு இந்த மாதிரிலாம் கை வைக்க கூடாது, பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவை இந்த மாதிரி அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறார். அப்ப எல்லாருமே இந்த போலீஸ்காரர் தான் வந்து சமாதானப்படுத்தி விடுவாரு. ஹீரோக்கு சில ஆறுதலாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாரு. ஹீரோவோட போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய ஒரே போலீஸ்கார ஃப்ரெண்டு இவர் தான். ஹீரோ இப்ப எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறாரு இல்லையா, அதனால அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர் எல்லாமே நம்ம ஹீரோவை வாழைப்பழம் எடுத்துருவா, சட்னி எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னு ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரும்போது கூட ஒரு லெட்டர் ஒண்ணு வந்து இருக்குது. மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறதுக்காக ஒரு டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த டீம்ல என்னோட பேர் இருக்க கூடாதுன்னு ஹீரோ வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோட பேர் தான் முதல்ல இருக்குது. என்னோட அந்த பேரை எடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது, வேற எஸ்ஐ சார்ட்ட போயிட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிட்டு கேட்கிறாரு. சார் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி இடம்லாம் செட் ஆகாது, அது இல்லாம எனக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வேற உன் பேர் எடுத்துறேன், ஒரு ரிசைனிங் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருப்பாருன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஒரு டீமோட போறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போகும்போது கூட சக போலீஸ்காரங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்தாரு இல்லையா, அவரும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு. இப்படின்னு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மலை பிரதேசமா தான் இருக்குது. அங்க போனோடனே நிறைய பேர் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு மத்தியில மேல் அதிகாரி ஒருத்தர் வராரு, நம்ம சேரன் தான் வராரு. அவர் வந்து இந்த போராட்டத்தை கைவிடணும்
இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கூட எங்களுக்கான நீதி வேணும், இந்த இடத்தை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சில மலைவாழ் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, மிருகங்கள் இந்த மாதிரி வாழ்ற இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அவங்க போராட்டத்தை கைவிடுற மாதிரி தெரியல. அடுத்த நாள் காலையிலயும் அதே மாதிரி தான் போராட்டம் நடத்துறாங்க. போலீஸ்காரங்க பக்கத்துல ஒரு கேம்ப போட்டு நடத்தி வச்சிருக்காங்க. அந்த கேம்புக்குள்ள ஒரு நாய் நம்ம ஹீரோவை கடிக்க வருது. அந்த நாயை கடிக்க வரும்போது கூட கம்பு எடுத்து அந்த நாயை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே மலைவாழ் மக்கள்ல ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அந்த முடி நிறைய வச்சிருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை விடுறான்னு சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் கைகலப்பாயி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கத்துல மலைவாழ் மக்களும் போலீஸ்காரங்களும் ரெண்டு பேரும் சமாதானம் பேசுறதுக்காக ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்குது. நம்ம ஹீரோ அந்த முடி வச்சிருவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. போலீஸ்காரங்க எல்லாருமே இங்க சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு ஓடி வராங்க. ஹீரோவையும் அந்த முடி அதிகமா வச்சிருவனையும் பிரிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மேலதிகாரி நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மேல கை வைக்கலாமா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடியும் தெரியுமான்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கிறத கேட்காம கூட அவரு பயங்கரமா திட்டிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்த இல்லையா, அவரு வந்து சார் இது பையன் புதுசு சார் அப்படி இப்படின்னு பேசி அவரை சமாதானப்படுத்தி கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. இங்க அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க போலீஸ்காரங்க கஸ்டடியில இருக்காரு இல்லையா நம்ம ஹீரோ, இது என்ன தெரியுமா, இது உங்ககிட்ட கொடுத்த கன்னு, இந்த கன்னு துப்பாக்கியில இருந்து நீ ஒருத்தவங்களை நெஞ்சில சுட்டு கொலை பண்ணிருக்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை நான் பண்ணல, நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கூட போலீஸ்காரங்க போட்டு திரும்பவும் பயங்கரமா அடிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. திரும்ப அப்படியே பிளாஷ்பேக்கு போனா அடுத்த நாள் காலையில கேம்ப்ல உட்கார வச்சு அந்த மலைவாழ் மக்கள் ஒரு பொண்ணு படிச்சிருந்தா இல்லையா, அவங்களை கூப்பிட்டு கட்சிக்காரங்கல இருந்து ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. உங்களுக்கு வெளிய இடத்துல நாங்க பட்டா கொடுக்குறோம், எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், அந்த மலைவாழ் இடத்தை காலி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அவங்க இதுக்கு சரிப்பட்டு வரல, ஒத்துக்கல, அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிக்காரங்க இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க, ஆனா ஒருத்தர் கூட சொன்னதை செய்யல, நீங்க மட்டும் செய்வீங்கன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அடுத்தது காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே திருவிழாவா ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது கூட இதையும் போலீஸ்காரங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நிறைய ஏர்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய மிலிட்டரிக்காரங்களை இங்க வர வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேரை வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் மலைவாழ் மக்கள் பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மலைவாழ் மக்கள் நிறைய தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குது, அதுக்காக சில ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போலீஸ்காரங்களும் மிலிட்டரிக்காரங்களும் சேர்ந்து ஃபாரஸ்ட்ல நிறைய இடத்துல சுத்து போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தனித்தனியா ஒரு குடோன் செட்டப் இந்த மலைவாழ் மக்கள் வச்சிருக்கிறத ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல எல்லாமே இருக்கிறது தானியங்களும் ஒரு சேமிப்பு கிடங்காத பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ வந்து மேல் அதிகாரி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும். இது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி போலீஸ்காரங்களும் மிலிட்டரிக்காரங்களும் ஒரு படையா போயிட்டு ஃபாரஸ்டுக்குள்ள தேடி இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் போலீஸ்கார ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை காணாமாம். அது வந்து போலீஸ்காரர்கிட்ட இந்த மாதிரி போனாரு சார், இது வரைக்குமே அவர் திரும்பவும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கையில இருந்த வாக்கி டாக்கி சுத்தமா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ மேல் அதிகாரி கிட்ட முறையிடும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒன்னும் சாதாரண ஏரியா கிடையாது, ஃபாரஸ்ட் ஏரியா, இங்க போன சிக்னல் கிடைக்காது, அதுவும் இல்லாம அவங்க ஒன்னும் சின்ன பசங்க கிடையாது, ஒரு போலீஸ்காரன் மிலிட்டரிக்காரங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்கள பாதுகாத்துக்க தெரியும், நீ உன் வேலையை பாரு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த சின்ன பசங்க மலைவாழ் மக்கள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு குட்டி பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லி ஆடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு கையில இருக்கிறது என்னன்னா ஒரு வாக்கி டாக்கி. இந்த வாக்கி டாக்கி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இருந்தது. இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மேல் அதிகாரி கிட்ட இந்த மாதிரி அந்த வாக்கி டாக்கி அந்த சின்ன பொண்ணு கிட்ட இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இது தெரிஞ்ச அவருக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது. நீ போய் என்ன பண்றனா, அந்த பொண்ணை நாசுக்கா தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. நம்ம ஹீரோவை தான் அனுப்புறாங்க. ஒரு சின்ன ஆப்பிள வச்சு அந்த சின்ன குழந்தைய அப்படியே கூப்பிடுறாரு. அந்த பாப்பாவும் ஆப்பிளுக்கு ஆசைப்பட்டு கிட்ட வருது. கிட்ட வந்து அந்த சகல டக்குன்னு தூக்கிடுறான். அந்த முடி வச்சிருக்கான் இல்லையா, அந்த மலைவாழ் மக்களை அவனும் தடுக்கிறதுக்காக வரான். இந்த பக்கத்துல அவனும் வரான். ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சின்ன பாப்பா அதை நின்னு பாத்துக்கிட்டே இருக்குது. அடிச்சு அவனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. முடி வச்சிருக்க கஸ்டடியில வச்சு சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்க, எங்கடா எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்கும்போது இது எப்படா கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் பதில் சொல்ல நம்ம ஹீரோவையே கொடுத்து லத்தி வச்சு அவனை பயங்கரமா பொழந்து எடுத்துறாங்க. ஆனா அவன் எங்க இருக்கிறாங்கிற விஷயத்தை தெரியல. அடிச்சு போட்டுட்டு அவனை கொண்டு போய் அதே இடத்துல போட்டுறாங்க. மலைவாழ் மக்கள் எல்லாரும் அடுத்த நாள் காலையில ஒரு மிலிட்டரிக்காரனை மட்டும் இங்க ஸ்ட்ரக்சர்ல வச்சு சில போலீஸ்காரங்க கூட்டிட்டு வராங்க. அது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட போன ஒரு மிலிட்டரிக்காரன்.
நீங்க போய் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் தேடுங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த மிலிட்டரிக்காரன்ட்ட விசாரிக்கும் போது இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அந்த இடத்துல போய் பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒரு பேர் எதிர்த்து காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரை ஓடைக்கு நடுவுல கொடூரமா தாக்கி அப்படியே கட்டி போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. அடுத்த சடங்கு அங்கேயே நடத்தப்படுது. ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்களுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை. இவர் தான் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இவரோட வம்சம் ஃபுல்லாவே போலீஸ்காரங்களா இருந்ததால இவரும் போலீஸ்ல சேர வேண்டிய ஒரு கட்டாயம். சோ அதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுகிறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு அந்த மலைவாழ் மக்கள் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரிப்போர்ட்ல பேட்டி கொடுக்கறாங்க. நீங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த போலீஸ்கார கொலை பண்ணிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில இன்னும் நிறைய போர்ஸ் படை எல்லாத்தையுமே இங்க இறக்குறாங்க. பெரிய போராட்டம் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதே இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க இல்லையா, ஹீரோ ஃப்ரெண்டு கூட போன ஒரு மிலிட்டரிக்காரர் இருக்காரு. அவருக்கும் பயங்கரமான அடிபட்டு இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. கேட்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்தது, யார் அதை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கே தெரியல, இது எல்லாமே அந்த மலைவாழ் மக்கள் தான் ஒருத்தன் வந்தாங்க, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கொலை நடந்த இடத்துல ஒரு கத்தி ஒண்ணு இருக்குது. அந்த கத்தி நம்ம ஹீரோவோட கையில இருக்கு. இந்த கத்தி எப்படி அங்க இடத்துல இருக்குது, அது மட்டும் இல்லாம இறந்து போன ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரோட முதுகுக்கு பின்னாடி கூட கத்தி குத்து இருக்குது. சோ அந்த கத்தி குத்து இந்த கத்தி மூலமா தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கத்தி தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிலிட்டரிக்காரர் வச்சிருக்கிற கத்தி, அதுவும் இவரோட கத்தி அப்படிங்கறத நம்ம ஹீரோ கெஸ் பண்றாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி மிலிட்டரிக்காரனை கேட்கும்போது அதே கத்தியை பிடுங்கி ஹீரோவா பயங்கரமா மிரட்டுறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கு போனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் முன்னாடி போயிட்டு இருக்க இந்த மிலிட்டரிக்காரனை கத்தி எடுத்து அவரை குத்தி அதே இடத்துல அடிச்சு கொலையும் பண்ணிருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில நம்ம ஹீரோவா அவனும் சாவடிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணும்போது அங்க இருந்து தப்பிச்சு வேகமா நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடி அங்க இருக்கிற மேலதிகாரி கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது அவரை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. யாருமே இல்லாத இடமா பார்த்து வேனுக்கு பின்னாடி ஏத்திட்டு போயிட்டு லாக் பண்ணி ஹீரோவை பயங்கரமா திட்டுறாங்க. இதை பாரு, அதெல்லாம் நீ வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது, இது நமக்குள்ளே இருக்கிற விஷயம். அதுவும் இல்லாம ஒரு மிலிட்டரிக்காரன் எப்படி ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சார் இதுதான் சார் நடந்தது, கத்தி இருக்குது, அதுவும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருக்கு பெரிய காயம் எதுவுமே இல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா கத்தி குத்து இருக்குது, மலைவாழ் மக்கள் தான் அவரை அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட உடம்புல நிறைய காயங்கள் இருந்திருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு காயங்களும் சிராய்ப்புகளும் இல்ல, கத்தி குத்து மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மேலதிகாரி நம்ம சேரன் பயங்கரமா சிரிக்கிறான். சிரிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இதுல நீங்களும் தான் உடந்தையா அப்படின்னு சொல்லும் போது இது என்னால எதுவும் பண்ண முடியாது, மேல இடத்துல இருந்து உத்தரவு, அந்த இடத்துல நீயா இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன், ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணாதான் இந்த பிரச்சனை பெருசாகும், இந்த பிரச்சனையை காரணம் காட்டி தான் அங்க இருக்கிற மலையாள மக்களை அடிச்சு துரத்த முடியும், அதுக்காக தான் இந்த பிளான், நான் சொல்றத மட்டும் செய்யணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அதே இடத்துல கட்டி போடுறானுங்க. நம்ம ஹீரோ இதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது கூட அடிச்சு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த மலையாள மக்களுக்கு நம்ம போலீஸ்காரங்க எல்லாரும் ஒரு எச்சரிக்கை வர்றாங்க, இங்க இருக்கிற இடத்தை காலி பண்ணிட்டு ஒழுங்கா போயிடுங்க, மீறி போக முடியாதுன்னு தடுத்தீங்கன்னா உங்க மேல நாங்க தடியடி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் விடுற மாதிரி தெரியல, அவங்களும் சண்டைக்கு தயாரா இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் மலைவாழ் மக்களும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. இந்த சண்டையில நிறைய பேருக்கு காயமாகுது, போலீஸ்காரங்களுக்கு காயமாகுது. ஒரு கட்டத்துல திரும்பவும் சமாதானம் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோக்கு மயக்கம் தெரிஞ்சு எட்டி பார்த்தா இங்க எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்களே, அது நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராரு. வெளியே வந்து நிக்கும் போது கூட ஹீரோ கையில ஒரு பெரிய துப்பாக்கி ஒண்ணு ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கொடுத்திருப்பாரு. இந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம், ஆனா இந்த துப்பாக்கிய தொடக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அதை நினைச்சுக்கிட்டே இங்க வந்து நிக்கும் போது கூட ஹீரோவோட கையிலுமே லத்தி சார்ஜ் கொடுத்து அடிக்க சொல்லி அனுப்புறாரு மேலதிகாரி. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ போய் அடிப்பாரா, அங்க இருக்கிற மலைவாழ் மக்களை காப்பாத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய பேர் அடிச்சு போலீஸ்காரங்க துன்புறுத்துறாங்க லத்தியால. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிற அடி வாங்குற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. போலீஸ்காரங்க அடிக்கிறவங்களை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போலீஸ்காரரே போட்டு அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லதை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முடி நிறைய வச்சிருந்தா இல்லையா, அவன் கூட நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுக்காக ஓடி வருவான். நம்ம ஹீரோ நவந்து போக அவன் ஒரு ஈட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான். அந்த ஈட்டி அங்க இருக்கிற காரை உடைச்சு கண்ணாடியில குத்திரும். அதை மேலதிகாரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சுடுறதுக்கான பர்மிஷன் நாங்க கொடுக்கிறோம், யார வேணாலும் சுடுங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்க எல்லாரும் துப்பாக்கி எடுத்து அந்த முடி நிறைய வச்சிருந்தா பாருங்க, அவனை நெஞ்சில சுட்டு கொலை பண்றாங்க. ரத்தம் நம்ம ஹீரோ முஞ்சில தெரிக்குது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சின்ன பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த சின்ன பொண்ணுமே துப்பாக்கியால சுட்டு அதே நெருப்புல எரிஞ்சு போய் சாகுது. இப்படி நிறைய பேத்த சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களே சில பேருக்கு சில அடிகள் பட்டிருக்குது. இது பெரிய இஷ்யூவாக இந்த மாதிரி எந்த ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினாலும் காலுக்கு கீழே தான் சுடணும், ஆனா நெஞ்சில எப்படி சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்
கேக்குறாங்க. இதன காரணம் வச்சு சுடப்பட்ட துப்பாக்கி நம்ம ஹீரோவோட துப்பாக்கில இருந்தா சுட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க போல. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ அந்த கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு வராரு. இறந்து போன போலீஸ்காரருக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லி கேஸ வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசு தாங்கல. நம்ம கூட இருந்த ஒரு போலீஸ்காரருக்கு போலீஸ்காரங்களே துரோகம் பண்ணிருக்காங்களே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய், உனக்கு நான் இருக்கேன், எப்பவும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ திரும்ப ஒரு போலீஸ்காரர்கிட்ட மேலதிகாரியிட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இந்த மாதிரி இவரானாலதான் அவங்களா இறந்து போனாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமே அவர் தான், அந்த போலீஸ்காரன் இறந்துக்கான காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஒண்ணுதானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடந்தது நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் நடந்திருக்கு, நீயும் போலீஸ்காரன் தான், நானும் போலீஸ்காரன் தான், அதனால இந்த விஷயத்தை ஒன்னும் பெருசு பண்ணாத, பேசாம சொல்ற வேலையை மட்டும் செஞ்சிட்டு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அங்க இருந்து அமுச்சு விட்டுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ விடாம இதை மேல இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் இப்ப இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு வந்து இங்க லாக்அப்ல வச்சு அதே இடத்துல அந்த சேரன் அவரு வராரு. அவர் வந்து பயங்கரமா நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சவனே, உன்னால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, உன் ஃப்ரெண்டு போன அதே இடத்துக்கு நீ போக போறன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் இதுல உடந்தையா இருக்கிறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட நம்ம சொல்றதால எந்த பலனுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்கள்ல ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதை உங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும், நான் வெளியே வந்தாலும் திரும்பவும் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மலைவாழ் மக்கள் எல்லாரையுமே சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு லெட்டர் சைனுமே வாங்குறாங்க. நிறைய மலைவாழ் மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. காணாம போனவங்க எங்க போனாங்க, ஏதானாங்க இது வரைக்குமே தெரியல. ஒரு வக்கீல வச்சு ஒரு கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான ஷாக்கிங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த மலைவாழ் மக்களை நிறைய பேர் சுட்டாங்க இல்லையா, சுட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக சுடப்பட்ட ஒரு 5 பேத்தையுமே ஒரு மூட்டையில கட்டி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குழி தோண்டி அந்த 5 பேத்தையுமே குழியில போட்டு எரிச்சு இருக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. சோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோவால சகிச்சுக்க முடியாம அதே இடத்துல அழுது இருக்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணது அந்த போலீஸ்காரங்க தான் அப்படிங்கறத கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லி இருக்கிறாரு. இது உண்மையாங்கிறத நாங்க ஒரு டீமை வச்சு ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுவோம், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும், கண்டிப்பா இதுக்கு யார துணை நின்னாலும் சரி அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்லியிருக்காரு. ஒரு டீமை ரெடி பண்ணி அதே ஃபாரஸ்ட் ஏரியா கூட்டு போய் நம்ம ஹீரோ இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்தை இப்ப தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டும் போது ஃபாரன்சிக்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. செக் பண்ணும்போது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன எலும்பு கூடு எரிக்கப்பட்ட நிலைமையிலும் திரும்பவும் எரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மண்ட ஓடுகள் கிடைக்குது. இப்படி எல்லாமே பண்ணது இந்த போலீஸ்காரங்க தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் ஒரு சின்ன பொண்ணு பாவம் பச்சை குழந்தை கூட தெரியாம அதை கூட சுட்டு எரிச்சு அதையே திரும்ப எரிச்சு கொலை பண்ணிருக்காங்களே, இவ்வளவு கேவலமா ஒரு மனுஷ பிறவி இருக்குமான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜட்ஜு கிட்ட சொல்ல, இப்ப மலைவாழ் மக்கள் இறந்து போனதும் அவங்களை குழி தோண்டி புதைச்சது இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்சது இந்த போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலதிகாரி சேரன் அவங்க கூட உடந்தையா இருந்த எல்லா போலீஸ்காரங்களுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு நீதியும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே டிவி நியூஸ்லயும் வருது. நம்ம ஹீரோ தான் இந்த கேஸை வெளிக்கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் அப்படியே முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.